தோல் நோய் பரிகாரம். தோல் நோய் பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் என்ன அப்படின்னா, நம்ம பூந்தமல்லிக்கு போகிறோம் இல்லையா, அந்த பூந்தமல்லிக்கு போகிற வழியில் நமக்கு குன்றத்தூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த குன்றத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரில் சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோவிலுக்கு பௌர்ணமி தினத்தன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிடணும். போயிட்டு அந்த நிலா நல்லா ரவுண்டாக வருது இல்லையா, நல்லா ரவுண்டாக அந்த பௌர்ணமி நிலவு வரும் சமயத்தில் கோவிலுக்குள்ளே போய் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வில்வலையால் அப்புறம் இந்த அர்ச்சனை ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு, யாருக்கு உடம்பு தெரியாதோ அவள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா பிரதட்சணம் பண்ணிவிட்டு வரைச்ச அந்த நிலாவை நல்லா பார்க்கணும். அந்த மாதிரி 3 மாதம் 3 தடவைகள் போயிட்டு வந்தால் கம்ப்ளீட்டாக அந்த தோல் நோய்களெல்லாம் நீங்கி போயிடும். எந்த நோயுமே நீங்கி போடும். அந்த கோவிலுக்கு பேர் மருந்தீஸ்வரர் ஆலயம்னு பேர். மருந்தீஸ்வரர் ஆலயம். அங்கே சிவபெருமானே மருந்தாக நமக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. அது நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையானுக்கு இந்த தோல் நோயெல்லாம் நீங்கிட்டுன்னா நான் உங்களை வணங்குறேன், உங்களை சேவிக்கிறேன், என்னால் என்ன முடியுமோ அதை உங்களுக்கு நான் செய்கிறேன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அக்கம் பக்கமாக கிட்டக்க இருக்கிற குட்டி கோவிலோ பெரிய கோவிலோ எந்த கோவில்களாகவே இருந்தாலுமே கூட நிறைய புஷ்பங்கள் பூக்கள் வாங்கி கொடுக்கணும். அல்லது பூ மாலைகள், நிறைய பணம் காசு இருக்கிறவளாக இருந்தால் நல்லா பூ மாலைகள் நல்லா மணக்க வாங்கி அந்த தெய்வங்களுக்கு துர்க்கை அம்மனோ பிள்ளையாரோ மகாலட்சுமியோ சிவபெருமானோ எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த புஷ்ப கைங்கரியம் அப்படிங்கிற பேர் அதுக்கு. அந்த புஷ்பங்களை வாங்கி கொடுத்து பகவானை சேவிக்கிறது போதும் எப்பேற்பட்ட தோல் நோய்களும் நல்லா நீங்கி நல்ல சுகமாக இருக்கலாம். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள். நம்பி செஞ்சோம்னாக்க நமக்கு நல்ல பலனே நமக்கு கிடைக்கும். என்னிடத்துல ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர், ஒரு கணவன் மனைவி, அவளுக்கு ஒரு 3 வயசு குழந்தை. அவள் கிட்டத்தட்ட அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமே கல்யாணமாகி 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எந்த விசேஷங்களுக்குமே அவள் போகல. என்ன காரணம் அப்படின்னா, அவளுடைய கணவனுக்கு உடம்புலலாம் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. எவ்வளோ நாய் குளித்தாலும் அவர் உடம்புலேருந்து வர அந்த வாசம் அந்த குழந்தைக்கு கூட பிடிக்கல, குழந்தை கூட கிட்ட போகலை. இதனால் ரொம்ப ஏங்கி போன அந்த கணவன் மனைவியும் கிட்ட வந்தாள். வரும்போதே அவர் உடம்புலேருந்து அந்த வாசம் அடிக்கிறதுனால அவர் குஷி நானிட்டு அவர் ஒரு மாதிரி பாவம் கஷ்டப்பட்டு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, மனுஷான நோய்கள் வரும் போகும், எந்த சங்கோஜமும் வேண்டாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உட்காந்துக்கோங்க, தனியாக சேர் போடுங்க மாமின்னு சொன்னேன். தனியாகவே சேர் போட்டுக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. மாமி சொல்ல கூச்சமாக இருக்குது, நான் ஒரு கல்யாண காட்சி கூட போகிறதில்ல, என் வேலை கூட நல்ல வேலையாக கொரோனா வந்ததுனால வீட்டில் பண்ணுறதுனால போயிடுச்சேன், இல்லை போனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எந்த கல்யாண காட்சிக்கும் தங்கையோட கல்யாணம் கூட வந்து அது கூட நான் போகல, அதனால் நான் போகல, அவளும் போகல. அதனால் எங்களை விரோதிச்சுட்டுருக்கா, அவள்லாம் கோச்சின்ட்டுருக்கா. இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கும் வெக்கமாக இருக்குது, சொல்லாமல் இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டங்கள் வருது. ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க சொன்னேன். மாமி எங்கள் நிலைமை தெரிஞ்சுன்னு சொல்லுங்களேன், எங்கேயுமே எங்களால் போக முடியாது, அவருடைய உடம்பு என்னுடைய வாசனத்தினால எங்கேயுமே போக முடியல, இங்கே அங்கே துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு அழுதா. அப்படி இல்லைம்மா, அந்த பகவானுக்கு தெரியாதது என்ன இருக்குது? எப்பேற்பட்ட நோயையும் நீக்கி வைக்கிறது அந்த எம்பெருமான் தான். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, பரவாயில்ல, தனியாக ஒரு காரில் தனியாக ஒரு பஸ்ஸில் போய் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் நான். சரின்னுட்டு அவள் திருப்பதிக்கு போனான். போகும்பொழுது அந்த க்யூவில் அந்த 2 வயசு குழந்தை இடுப்பு வச்சுட்டே நின்றுட்டுருக்கா. அவர் எங்கேயோ தள்ளி எங்கேயோ ஒரு
அவருக்கு இந்த வேதனை இருக்கு இல்லையா, அதனால ஓரமாக வந்து குழந்தை வந்து பேதி ஆகிடுத்து. அம்மாவோட புடவையெல்லாம் பேதியாக போட்டு அவள் வந்து குழந்தைய வேறு வயிற்று வலி வருமா அழுது. இந்த குழந்தைய பிடிக்கிறதா, அந்த குழந்தை புடவை அழுத்ததா அப்படின்னு தெரியாதுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி குழந்தைய வாங்கிட்டு இருக்கா. வாங்கிட்டு போய் குழந்தைய கிளம்பி விட்டு இடுப்பில் எடுத்துட்டு இருக்கா. நீங்கள் போய் புடவை அழைச்சிட்டு வாங்க சொல்ல. அவர் அங்கேருந்து அப்படி இப்படி பார்க்குற வழி அவர் வரல. யார் நீங்கள் என்னமோ அவசரப்படுங்க, அங்கேருந்து யார் எட்டி பார்த்துட்டே இருக்கா, பார்த்துட்டே போகிறா. யார் அவர் கேட்டிருக்கா. இவர் சொல்லிக்கா, எங்கள் வீட்டுக்காரர் தான். என்ன அது புலாத்தனமாக இருக்குது, குழந்தை பற்றிக்க தெரியாது, குழந்தைய பார்த்துக்க முடியாது அவளுக்கு, நீ தனியாக எங்கள் வீட்டுக்குள்ளே கீழே நிற்கிறது என்ன பண்ணியிருக்கிறேங்க கேட்கச்சு. இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதனால் அவர் ஓரமாக வந்துருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒருத்தர் பார்த்து அவரை கூப்பிட்டு ஒரு நல்ல ஆயுர்வேத டாக்டர்கிட்ட சொல்லி அவருக்கு நல்லா உடம்பு க்யூர் ஆகிடுது. அப்போ திருப்பதிக்கு போயிட்டு அவர் வந்து அவருடைய அட்ரஸ் தெரிஞ்சுது. அவர் யாரோ, அவர் தான் பெருமாள், அவர் தான் கடவுள். கடவுள் மனுஷ வடிவத்தில் தானே வரும். அதுக்கப்புறம் ஒரு 4-6 மாதம் கழித்து ஒரு நல்ல க்யூர் ஆகி போயிடுது. அப்போ அந்த டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா, வயிற்றில் ரொம்ப நாட்களாக ரொம்ப அழுக்கு தங்கி போயிருக்குது. அந்த என்னுடைய அழுகி போய் அந்த வயத்தில் அந்த மாதிரி இருந்ததுனால, ஜீரண சக்தியும் இல்லாததுனால, வயிறு ரொம்ப கெட்டு போனதுனால உடம்பே வந்து என்ன ஆயிடுத்து, தோலெல்லாம் நாற்றடிக்க ஆரம்பிச்சிடுத்து அப்படின்னு சொல்லி அவர் நல்ல வைத்தியம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கா அப்பாவா. அதுக்கப்புறம் மாமியாரத்துலேன்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னப்பறம் அவளும் தெரியாமல் கோச்சுட்டேன், எனக்கு தப்பாக நினச்சக்கூடாது, நீங்கள் சொல்லியிருக்கலாமே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுடைய லைஃபே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், திருப்பதி ஏழுமலையானுக்கு வேண்டிக்கோங்க. எந்த விதமான தோல் நோயாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலுமே தீர்ந்து போயிடும். அதனால் பகவானை நம்புவோம், சந்தோஷமாக வாழலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.